ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி எல்லாருக்குமே ஆல் டைம் ஃபேவரட்டான சிக்கன் 65 எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் சிக்கன் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக இந்த மெத்தடில் 65 செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் இது செய்கிறதுமே ரொம்ப ஈஸி, டைமும் ரொம்ப எடுத்துக்காது. பிகினர்ஸ்க்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சிக்கன் பீசஸை மஞ்சள் தூளால் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி லெக் பீஸ் எடுத்துருந்தீங்கன்னா இந்த மாதிரி கீரை எடுத்துக்கோங்க. ஏன்னா உள்ளே நல்லா ஃப்ரை ஆகணும், அதுக்காகத்தான். இப்போ நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கணும். தயிர் புளிக்காத தயிராக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது கூடவே ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எப்போவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் சேர்த்துப்பேன், டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது கூடவே சிக்கன் 65 மசாலா சேர்த்துக்கலாம். உங்கள் கிட்ட வீட்லேயே அரைச்ச சிக்கன் 65 மசாலா இருந்துச்சுன்னா அதையே சேர்த்துக்கலாம். உப்பு நான் சேர்க்கலை, ஏன்னா நான் கடையில் வாங்கினனால உப்பு அதிலேயே ஆட் பண்ணி தான் இருக்கும். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் கிட்ட சிக்கன் 65 மசாலா இல்லைன்னா 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சிடணும். இப்போ 1 மணி நேரம் ஆச்சு. நம்ம சிக்கன்ஸ்லாம் நல்லா ஊறி இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சிக்கன் எப்போ பொரிச்சு எடுக்க போகிறோமோ அதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் நம்ம கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா அந்த மசாலா உதிராமல் இருக்கும், அதனால தான். இப்போது சிக்கனை கார்ன்ஃப்ளவரில் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அதை பொரிச்சிடலாம். ஒரு பேனில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. சிக்கன் பொரிக்கிறதுக்கு இந்த அளவுக்கு எண்ணெய் யூஸ் பண்ணாலே போதும். ஏன்னா சிக்கன் பொரிச்சிட்டு அதோட ஆயிலை ரீயூஸ் பண்ணக்கூடாது. எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம சிக்கன் பீசஸை ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். சிக்கன் பீசஸ் சேர்த்ததும் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு 3 நிமிஷத்துக்கு கரண்டி எதுவும் போட்டு கிளற வேண்டாம். 3 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி கரண்டியை வச்சு சிக்கன் பீசஸை திருப்பி போட்டு வேக வைக்கணும். மொத்தமாகவே இந்த சிக்கன் வேகிறதுக்கு ஒரு 7-8 நிமிஷம் ஆகும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக விடுங்க. அவ்வளோதான், நம்ம சிக்கன்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. பாருங்கள், கொஞ்சம் கூட மசாலா உதிரவே இல்லை. இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிக்கலாம். வீடியோவில் சொன்ன டிப்ஸு படி நீங்களும் சிக்கன் 65 பொரிச்சு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.